interactive. Thank you so much for joining us. Hope you will get knowledge of the session. Over to you, sir. Thank you, Nandita. Let's sharing my screen. Can you hear me? Yes, sir. Yes, The screen is visible. yes, sir. Okay. Good evening to everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஓவர் வியூ ஆஃப் ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷன். நீங்க பார்க்கலாம் ஆப்டிடியூட்னா என்னடா மண்டே பிசைஞ்சு மூளையை குழப்பி ரொம்ப டீப்பா யோசிச்சு நிறைய டைம் எடுக்குமா அப்படின்னு யோசிக்கலாம். பட் ஆப்டிடியூட்னா அப்படி இல்லை, சிம்பிள் தான். நம்ம விரலால மூக்க தொடுறது எவ்வளவு சிம்பிள், பட் இது ஆப்டிடியூட்னா கொஞ்சம் தலையை சுத்தி தொடுவோம், அவ்வளவுதான். அதுதான் ஆப்டிடியூட். ஆன்சர் ஈஸியா தான் இருக்கும், பட் அவன் குத்துருக்க கொஸ்டின் நம்ம ரொம்ப டீப்பா யோசிச்சு பார்க்கும்போது தான் கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். பட் ஆன்சர் இஸ் வெரி ஈஸி. ஸோ ஆப்டிடியூட் போறதுக்கு முன்னாடி ரெண்டு இது இருக்கு, சரியா? பேசிக் ஃபார்முலாஸ்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டாபிக் ஏற்ற மாதிரி அது ஃபார்முலாஸ் இருக்கும், இல்லை சம்திங் மெத்தட்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணும். அண்ட் செகண்ட் சான்சஸ், இப்போ நம்ம பேசிக் ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சம் ட்ரிக்ஸ் நமக்கே தோணும். இப்போ வந்துட்டு சாதாரண ஒரு அடிஷனே வந்துட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுறோம். நம்ம போட பழக என்ன போவோம், நம்ம மைண்ட்லேயே கால்குலேஷன் போடுவோம். தட்ஸ் லைக் ஆப்டிடியூடும் அதே தான். பழக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், ஆப்டிடியூட்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு, பட் நான் ஒரு பர்டிகுலரா 10 டாபிக்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலர் 10 டாபிக்ஸ் ஏன் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, இந்த 10 டாபிக்ஸ் வந்துட்டு ரொம்ப மோஸ்டா யூஸ் பண்ற டாபிக்ஸ். இந்த 10 டாபிக்ஸ்ல இருந்து மற்ற டிவைடட் இன்டூ 20 and 30 டாபிக்ஸ் வந்துட்டு ரிலேட்டடாக தான் இருக்கும் எல்லாமே. இந்த 10லயே வந்துட்டு 4 to 5 டாபிக்ஸ் நீங்க படிச்சாலே பேலன்ஸ் இருக்க 5 டாபிக்ஸ் வந்துட்டு ரொம்ப ரிலேட்டடாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 to 3 ஸ்டெப்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வி ஃபர்ஸ்ட் கோ ஆன் தி ஃபர்ஸ்ட் டாபிக், சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளா ஆரம்பிக்கிறேன். சிம்பிளிஃபிகேஷனா என்னது? ஃபுல் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். போர்ட் மாஸ் ரூல்ஸ் தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், போர்ட் மாஸ்னா என்ன ஃபுல் டெஃபினேஷன் சொல்றேன். B for bracket, O for orders, D for division, M for multiplication, A for addition, S for subtraction. பிராக்கெட்ஸ்னா பிராக்கெட் பார்ட் குள்ள இருக்க முதல்ல எல்லாம் அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். செகண்ட் வந்து ஆர்டர்ஸ்னா அந்த நம்பர்ஸ் இன்வால்விங் பவர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ்ல இருக்கிறத முடிக்கணும். நெக்ஸ்ட் டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், லைக்வைஸ் இப்படி போகணும். நம்ம யோசிக்கலாம், ஏன் அடிஷன் சப்ராக்ஷன் ஈஸி, அதை ஃபர்ஸ்ட் முடிக்கலாமே அப்படின்னு சில பேருக்கு யோசிக்கலாம். ஏன் அடிஷன் சப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் முடிக்காம டிவிஷன் மல்டிபிகேஷன் முடிக்கிறாங்கன்னா, இப்போ 2 digit 3 digit நம்பர் இருக்கும்போது டிவிஷன் மல்டிபிகேஷன் ஈஸியா முடிஞ்சிடலாம். ஸோ நம்ம 4 digit 5 digit நம்பர் இருக்கும்போது அடிஷன் சப்ராக்ஷன் ஈஸியா இருக்கும். இது அப்படியே உல்டாவை பார்க்கும்போது 4 digit 3 digit நம்பர் இருக்கும்போது டிவிஷன் மல்டிபிகேஷன் கொஞ்சம் டைம் இழுக்கும். அதனால டிவிஷன் மல்டிபிகேஷன் சின்னதா இருக்கும்போது முடிச்சுட்டு பெரிய நம்பர் இருக்கும்போது அடிஷன் சப்ராக்ஷன் ஈஸியா இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். I read in the question. What approximate value should come in the place of the question mark in the following question? Okay. 5811 divide 309 multiply 19 whole square. So answer நான் போட்டு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இந்த கொஸ்டின்ல போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகே, முதல்ல வந்துட்டு போர்ட் மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் இருக்குது பிராக்கெட் வந்து 19 இருக்கு. 19க்கு அந்த பிராக்கெட் நம்ம பார்க்கும்போது 19 அந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டா 19 ஸ்கொயர் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 19 வந்துட்டு ஸ்கொயரை ஸ்பிளிட் பண்றோம். 19 ஸ்கொயர் மீன்ஸ் 19 into 19. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டிவிஷன் டி. ஸோ டிவிஷன் ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் முடிக்கிறோம். 5811 டிவைடட் பை 309. அதை டிவைட் பண்ணா உங்களுக்கு வந்து 18.80 கிடைக்கும். ஸோ கால்குலேட்டர் கரெக்டாக இருந்தால் நீங்க போட்டு பார்க்கலாம், ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். அந்த டிவிஷன் ஆப்ரேஷன் முடிச்சிட்ட பிறகு மல்டிபிகேஷன் ஆப்ஷன். ஸோ இப்போ எல்லாமே மல்டிபிகேஷன் தான் இருக்கு. ஸோ 3 மல்டிப்ளை பண்ணா 6788.90 இருக்கும். ஓகே, இது நம்ம ரவுண்ட் அப்பா 6790 ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ ரவுண்ட் வேல்யூவா போட்டிருக்கேன். நீங்க யோசிக்கலாம், இது பாயிண்ட்ல இருக்கு 6789 போடலாமே அப்படின்னு யோசிக்கலாம். ஓகே, 6789 போடலாம், தப்பு இல்லை. மோஸ்ட் ஆஃப் நம்ம ஆப்டிடியூட் எல்லாமே வந்துட்டு 1 மார்க் கொஸ்டினா தான் வரும். 1 மார்க் கொஸ்டின் மீன்ஸ் லைக் சூஸ் கரெக்ட் ஆன்சர் மாதிரி. இப்போ ஆப்ஷன்ல வந்து நீங்க போட்டது வந்துட்டு டெசிமல்ல நம்ம வருது ஆன்சர், பட் அங்கே டெசிமல்ல இல்லை, எல்லாமே ரவுண்ட் அப் வேல்யூவா இருக்கு. ஸோ நம்ம எதை டிக் பண்றது, உங்களுக்கு எது நியர்பை இருக்கோ அந்த ரவுண்ட் அப் அந்த பாயிண்ட்டுக்கு நியர்பை இருக்க வேல்யூ டிக் பண்ணீங்கன்னா there's a free mark for the aptitude questions. Next topic.
ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்துட்டு நம்ம 4th 5th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். ரொம்ப சிம்பிள். ப்ராஃபிட் அந்த எஸ்பி இஸ் மீன்ஸ் பை தி செல்லிங் ப்ரைஸ், சிபி இஸ் மீன் ஃபார் தி காஸ்ட் ப்ரைஸ். இந்த ப்ராஃபிட் மீன்ஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக இருந்தால், காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா இட்ஸ் அ ப்ராஃபிட். காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் இட்ஸ் அ லாஸ். ஸோ இந்த 10 ஃபார்முலாஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல நம்ம பக்காவாக இருந்தோம்னா ஃப்ராஃபிட் ஆர் லாஸ் ரொம்ப ஃபிங்கர் டிப்ஸ்ல இருந்தீங்களா நீங்கள் ஆப்டிடியூட்ல 40 to 45% மார்க் கம்பல்சரி ஸ்கோர் பண்ணிடலாம். மோஸ்ட் ஆஃப் த ஆப்டிடியூட் கொஸ்டின் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் எல்லாம் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் வருது. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் இந்த 10 ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் யூஸ் பண்ணி ஒரு சம் பார்க்குறேன். Raju buys a mobile cover for ₹100 and sell it for ₹110. Find the profit percent. ஸோ ராஜு வந்துட்டு ஒரு மொபைல் கவர் வாங்குறாரு. அவரோட அந்த மொபைல் கவரோட ரேட் வந்து 100. அது செல் பண்ணும்போது 110க்கு அவர் செல் பண்றாரு. ஸோ இதுல நமக்கு தெரியுது செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸோட அதிகமா இருக்கு. ஸோ அவருக்கு ப்ராஃபிட் ஆகுதுன்னு தெரியுது. நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்ட் தெரியணும்னா முதல்ல நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரியணும். ப்ராஃபிட் ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 110 minus 100 is equal to the profit is ₹10. ஸோ ப்ராஃபிட் நம்ம தெரிஞ்சிருச்சு. இப்போ ப்ராஃபிட் பர்சன்ட் ஃபார்முலா தெரியணும்னா என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னன்னா ப்ராஃபிட் டிவைடட் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா பார்க்கணும். ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணுறேன். There you can see the 4th point, the profit percentage formula. Profit into 100 divided by CP is like a cost price. ஏன் அங்கே 100 போறாங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் சொல்றோம். பர்சன்டேஜ் எல்லாமே நம்ம வந்துட்டு 100 தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட் இன்டூ 100 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். ஸோ நம்ம ப்ராஃபிட் பர்சன்ட் 10 into 100 into 10 divided by 100 into 100 கேன்சல் பண்ணா 10. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 10 நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. இஸ் அ ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல அந்த 10 ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லை கொஞ்சம் கஷ்டமா இருந்தால் அது போக ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குதுலேயே இந்த ஆப்டிடியூட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் கொஞ்சம் குழப்பம். நீங்க ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சது, கொஸ்டின் நல்லா புரிஞ்சுதுன்னா ஈஸியா வந்துடலாம். அந்த ஒன் மோர் திங் நான் சம் போதும் சொல்றேன். நீங்க ஆப்டிடியூட் எடுக்கிறீங்கன்னா ஒரு சம்மை பார்த்தோன்னே நிறைய வேல் இப்படியும் போடலாம் உங்களுக்கு யோசிக்க தோணும். பட் வந்துட்டு நீங்க அந்த ஒரு சம் ஒவ்வொரு மெத்தடா போடும்போது அந்த டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு கொஸ்டினை 2 to 3 டைம் நல்லா பாருங்க. இப்படி போடலாமா, அந்த 2 3 டைம் நல்லா பாருங்க. என்ன கிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிங்க. என்ன அவங்க கேட்குறாங்க, என்ன மெஷர்மெண்ட், அது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி நீங்க தனியா கிவன் போட்டு எழுதினாலே, சின்ன ஒரு கிவன் ஒரு ஹிண்ட் மாதிரி 2 to 2 மாதிரி வச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ கொஸ்டினை 2 3 டைம்ஸ் படிச்சிங்கன்னா நீங்க ஒரு மெத்தடா போட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஷால் வி கோ ஆன்? ஏஜ்ங்கிறது ரொம்ப சிம்பிள். ஏஜ்னா என்னது? நம்மளோட ஏஜஸ் தான். ஏஜ் வந்து நமக்கு ஈஸியா இவ்வளவு வயசு இருக்கு. ஏ பர்சன் ஆஸ் ஏஜ் இஸ் 26, பியோட ஏஜ் வந்துட்டு 40 அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்துட்டு கொஞ்சம் அதே நசன்ல தலையை சுத்தி மூக்க தர்ற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஏஜ் எல்லாமே ரேஷியோல கொடுத்துருப்பாங்க. ரேஷியோனா 4:3, 5:6 தட்ஸ் லைக். ஏஜ்ல வந்து இந்த 3 ஃபார்முலா கொஞ்சம் ஈஸி தான், ரொம்ப ஈஸி. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும். நம்ம கரண்ட் ஏஜ் வந்து நம்மளுக்கு இன்னொரு விஷயம் வர, ஏதாவது நமக்கு ஒன்று தெரியலன்னு அது வந்து நீங்க ஒரு லெட்டரா யூஸ் பண்ணீங்க, ஆல்பபெட்டிக் லெட்டரா. நான் எக்ஸ் யூஸ் பண்ணேன், நீங்க உங்க இஷ்டம். ஏன் லெக்ஸா யூஸ் பண்ண, இல்ல நீங்க ஏ பி ஒரு லெட்டர் தரனா எக்ஸ் ஏ தட்ஸ் லைக். 2 letters 3 letters தரனா ஏபிசி பிக்யூ ஆர் XYZ தட்ஸ் லைக். நீங்க எந்த லெட்டர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க எக்ஸ் யூஸ் பண்ண, நமக்கு கரண்ட் ஏஜ் எக்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா தென் n டைம்ஸ் த ஏஜ் இஸ் அப்படின்னு கேட்குறேன். n டைம்ஸ்னா என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணோம். 2 times 3 timesனா அந்த லைக் அந்த ஏஜ் கூட மல்டிப்ளை பண்றோம். nx 2x 3x தட்ஸ் லைக். அண்ட் லைக் செகண்ட் ஒன் இந்த கரண்ட் ஏஜ் எக்ஸ்னா தென் ஏஜ் n years லேட்டர்னா n years 2 years 3 years 10 years லேட்டர்ஸ் மீன்ஸ் அந்த இயரை நம்ம பிளஸ் பண்ணிப்போம். ஸோ எக்ஸ் இஸ் த கரண்ட் ஏஜ். அந்த எந்த எத்தனை இயரை பிளஸ் பண்றோமோ n 10. ஸோ x plus 10 x plus n x plus y தட்ஸ் லைக். அண்ட் தென் த ஏஜ் n years ஆகும்னா முன்னாடி n years இந்த வருஷத்துக்கு முன்னாடி 10 yearsக்கு பிஃபோர் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது x மைனஸ் n போட்டா போதும். அங்க எஸ் வந்துட்டு சாரி இதை எஸ் இக்னோர் பண்ணுங்க, வெறும் x மைனஸ் n. ஸோ ஏஜ் யூஸ் பண்ணி ஒரு சம் பார்த்தா இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். கொஸ்டின் படிக்கிறேன். ரேஷியோ பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் ராகுல் அண்ட் தீபக் இஸ் 4:3. இப்போ 2 பேரோட ஏஜ் கொடுத்துருக்காங்க.
ரேஷியோவா கொடுத்துருக்காங்க 4:3 கொடுத்துருக்காங்க. ஸோ ராகுலோட ஏஜும் தீபக்கோட ஏஜ் வந்துட்டு ரேஷியோ 4:3 கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் கொஸ்டின் படிக்கிறேன். ஆஃப்டர் 6 years ராகுல் ஏஜ் வில் பி 26 years. அப்போ 6 இயர்ஸ்க்கு அப்புறமா ராகுலோட ஏஜ் வில் பிகம் 26 years. அப்போ ராகுல் ஏஜ் வந்து 6 வருஷத்துக்கு அப்புறமா 26 years ஆகுது அவனுக்கு சொல்றாங்க. அப்போ வாட் இஸ் தீபக் பிரசன்ட் ஏஜ்? அங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தீபக்கோட அப்ப பிரசன்ட் ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க. அங்க ராகுலோட 6 வருஷத்துக்கு அப்புறமான ஏஜ் வந்து 26 சொல்லிடுறாங்க. ஆனா தீபக்கோட 6 வருஷத்துக்கு அப்புறமான ஏஜ் என்னன்னு கேட்கல, தீபக்கோட இப்ப கரண்ட் ஏஜ் என்னன்னு தான் கேக்குறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. Let the present age of Rahul and Deepak is 4x and 3x. நம்ம தெரியலன்னா present எதுன்னு தெரியலன்னா x நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ராகுல் வந்து 4x, தீபக் வந்து 3x. நமக்கு என் கொஸ்டின்ல வந்துட்டு ராகுலோட 6 வருஷத்துக்கு அப்புறம் ஏஜ் வந்துட்டு 26 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெறும் இப்போ ராகுலோட டேட்டா மட்டும் வச்சு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அந்த எக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி தீபக்கோட ஏஜ்ல இருக்கிற எக்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணா தீபக்கோட பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். சிம்பிள். தட்ஸ் லைக் இப்போ ராகுலோட பெர்சன்டேஜ் வந்து 4x பிளஸ் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறமா ஏஜ் 26. இது லைக் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வந்திருக்கு. 4x + 6 = 26. நம்ம ஜஸ்ட் லைக் சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி இந்த 6 அந்த பக்கம் போனா -6 ஆகும். 4x = 20, x = 5. எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ எக்ஸ் வேல்யூ தூக்கி போயிட்டு அந்த 3x இருக்கிறத சப்ஸ்டிட் பண்றோம். 3 டினோட்டட் பை தீபக்கோட பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ தீபக்கோட பெர்சன்டேஜ் 3x, எக்ஸுக்கு இடத்துல 5 சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 × 5 15. ஸோ தீபக்கோட பெர்சன்டேஜ் 15 years. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் நிறைய பார்த்துருப்பீங்க. உங்களோட என்ன சொல்றது 9th 10thலயே அதிகமாக தெரிஞ்சிருக்கும். 11th வந்து பிசிக்ஸ், இந்த பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கு பிசிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். டைம் அண்ட் ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்முலா ஸ்பீடு இருக்குல்ல, ஸ்பீடோட ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே நீங்க ஈஸியாக பண்ணலாம். ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் பை டைம் இருக்குல்ல, அதை வச்சு நீங்க 3 டேட்டாவையும் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பீடு தெரியும்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் தான் ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். லைக்வைஸ் டிஸ்டன்ஸ் தெரியும்னா ஸ்பீட் அண்ட் டைம் என்ன கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி நீங்க எது வேணுமோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிள் ஒரு ஃபார்முலா ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பை டைம் நீங்க அந்த ஃபார்முலா மக்கப் பண்ணாலே மிச்சம் 2 ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். சரியா? அந்த கீழே இன்னொரு ஃபார்முலா கன்வெர்ட்டிங் இருக்கு பாருங்க. நம்ம டேபிள்ஸ் புக்லாம் மேக்ஸிமம் டேபிள்ஸ் வந்து 1 to 10 டேபிள்ஸ் படிக்கிறத பார்த்துருவோம். பின்னாடி வந்து மெஷர்மெண்ட்னு ஒன்று இருக்கும். மெஷர்மெண்ட்ல அங்கே மெஷர்மெண்ட் இந்த கன்வெர்ட்டிங் டேபிள் ஒன்று கண்டிப்பா இருக்கும். சில பேர் கன்வெர்ட்டிங் டேபிள் நல்லாவே தெரியும், உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆகிருக்க சான்சஸ் இல்லை, வாய்ப்பு இருக்கு, மேலே இருப்பாங்க. ஸோ நாங்கள் கன்வெர்ட்டிங் டேபிள் km/h to m/s அது சேஞ்ச் பண்றதும், m/s km/h மாத்துறது இங்க கன்வெர்ட்டிங் டேபிள் வச்சிருக்கேன். அது ஏன் நம்ம கிலோமீட்டர் மீட்டர் போறோம்னா, ஏன்னா கொஸ்டின் வந்து சில சமயத்துல வந்துட்டு அவங்க ஒரு டேட்டா வந்து km/h கொடுத்துருவாங்க, இன்னொரு டேட்டா வந்து m/s கொடுத்துருவாங்க. அவங்க கண்டுபிடிக்க சொல்லுவாங்க வந்துட்டு நீங்க என்னன்னா இது வந்துட்டு கிலோமீட்டர்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் இந்த கன்வெர்ட்டிங் டேபிள் இங்க யூஸ் பண்றேன் நான். ஸோ ரொம்ப சிம்பிள். x km/h, எக்ஸுங்கிறது இது ஒரு வேல்யூ. ஓகேவா? 50, 100 மாதிரி வச்சுக்கலாம். x km/h வந்துட்டு நம்ம 8 m/s ஒன்னும் சிம்பிள். கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் மாத்திரம்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அது ஏன் 5/18? 5/18 ஒன்னும் இல்லை. கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர். அண்ட் 1 ஹவருக்கு எத்தனை செகண்ட்ஸ் மீன்ஸ் 3600 செகண்ட். ஸோ அதுதான் 1000 / 3600 நான் போட்டிருக்கேன். அது நீங்க கேன்சலேஷன் பண்ணா 5/18 கிடைக்கும். ஸோ கிலோமீட்டர் இருந்து மீட்டர் மாற்றும் போது 5/18 மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி லைக்வைஸ் அப்படியே ரெசிப்ரோக்கல் மீட்டர்/s வந்து km/h மாற்றும் போது அப்படியே நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கல் 5/18 18/5 மாற்றணும். அவ்வளவுதான், மல்டிப்ளை பண்ணும். ஓகே, நீங்க யோசிக்கலாம் இது எப்படி 5/18 km/h வருமா இல்லை m/h வருமா, m/s வரும்? அதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் மாற்றும் போது கிலோமீட்டர் அதிகமானங்கிறது, மீட்டர் வந்து சின்னது. ஸோ கிலோமீட்டர் மீட்டர் மாற்றும் போது மீட்டர் சின்னதா கொண்டு வரும்போது சின்ன நம்பர் மேல வரும். ஸோ 5/18. அதே மாதிரி m/s வந்துட்டு km/h கொண்டு வரணும், அது வந்து சின்னதுல இருந்து பெருசு கொண்டு போறோம். ஸோ பெரிய நம்பர் மேல வரும். அதே தான் m/s வரும்போது 5/18, கிலோமீட்டருக்கா சேஞ்ச் பண்ணும்போது 18/5 இருக்கும். சம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப படிக்கிறேன். A scooter is covers a certain distance at 54 km/h. ஒரு ஸ்கூட்டரிஸ்ட் வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்றாரு. எவ்வளவு ஸ்பீட்ல வந்துட்டு 54 km/h. இது வந்து 54 km/hங்கிறது அந்த ஸ்பீடை சொல்றாங்க. சரியா? ஒரு கரெக்டான டிஸ்டன்ஸ், என்ன டிஸ்டன்ஸ் சொல்ல, என்ன டைம் சொல்ல, பட் இந்த ஸ்பீட்ல மட்டும் கவர் பண்றாரு சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின் பார்க்கும்போது how many meters does he covers in 1 minute? how many meters நம்ம மென்ஷன் பண்றாங்க. ஸோ நமக்கு அந்த ஸ்பீட் வந்துட்டு 54 km/h கொடுத்துருக்காங்க.
அண்ட் அங்க கேக்குதுன்னா how many meters, அப்போ மீட்டர் எத்தனை மீட்டர் 1 மினிட்ல அவர் கவர் பண்ணியிருப்பாருன்னு கேட்கறாங்க. எக்ஸ்பிளனேஷன் மாதிரி ஸ்பீடை பாருங்க, 54 km/h இருக்கு. ஸோ நம்ம ஸ்பீடை வந்துட்டு மீட்டருக்கு ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ km/h இருக்கிறது மீட்டர் பர் செகண்ட் மாத்திரம் என்ன பண்ணணும், பெருசு சின்னது பண்றோம். சின்னது பண்ணும்போது சின்ன நம்பர் மேல இருக்கணும். ஸோ 5/18, 54 × 5/18 நம்ம கேன்சல் பண்ணா 15 டிவைட் பை கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் வரும். 3 × 5 15 மீட்டர்/செகண்ட். ஸோ இப்போ நமக்கு அந்த ஸ்பீடு இந்த மீட்டர் கவர் பண்ணும்போது இந்த நிமிஷத்துல அந்த டைமிங் தெரிஞ்சிச்சு, நமக்கு இந்த ஸ்பீட்ல போற 50 மீட்டர்/செகண்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ நமக்கு இன்னொன்று வந்து நம்ம மீட்டர்/செகண்டுக்கு வச்சிருக்கோம். இங்க வந்துட்டு அவங்க 1 மினிட் கேட்டிருக்காங்க. ஸோ 1 மினிட்டுக்கு என்ன டிஸ்டன்ஸ், 1 மினிட்டுக்கு 60 செகண்ட். ஸோ 15 × 60 பண்றாங்க, அவ்வளவுதான். 15 × 60 900. ஸோ 900 மீட்டர் அங்க கவர் பண்ணிருப்பாரு. 1 மினிட்ல இத்தனை மீட்டர் கவர் பண்ணிருப்பாரு. அதான் இப்ப நம்ம ஸ்பீடு கேட்டாங்கன்னா எத்தனை எந்த வேல்யூல கேட்டா, மீட்டர்/செகண்ட் கேட்டாங்கன்னா மீட்டர்/செகண்ட் போட்டிருப்போம். இப்போ டைம்னா 900 செகண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்போம். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் மீட்டர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ்னால 900 மீட்டர், அவ்வளவுதான். நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இப்ப பார்த்தோம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியே ட்ரெயின்ஸ் இன்னொரு டாபிக் இருக்கும். ட்ரெயின் ரொம்ப சிம்பிள். இதுல என்னன்னா நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், குறிப்பிட்ட டைம், குறிப்பிட்ட பிளேஸ், அந்த மாதிரி ஸ்பீடுன்னு சொல்லுவோம். இங்க டைம் அண்ட் ட்ரெயின்ஸ்ல பார்க்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், அந்த ஆப்ஜெக்டோட மெஷர்மெண்ட் கூட பிளஸ் பண்ணிப்போம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். 320 மீட்டர் லாங் ட்ரெயின் இஸ் ரன்னிங் அட் 72 கிலோமீட்டர். 320 மீட்டருக்கு ஒரு ட்ரெயின் வந்துட்டு 72 km/h ஃபாஸ்ட்ல போகுது. ஓகே, அண்ட் ஹவு மச் டைம் இட் வில் டேக் டு கிராஸ் அ பிளாட்ஃபார்ம் ஆஃப் 180 மீட்டர் லாங். ஸோ அந்த ட்ரெயின் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து 180 மீட்டர் லாங்ல இருக்கு. ஸோ அந்த 180 மீட்டர் லாங்ல இருக்க பிளாட்ஃபார்மா 320 மீட்டர்ல இருக்க ட்ரெயின் எவ்வளவு நேரம் ஆகும் கிராஸ் பண்றதுக்கு? ஃபுல்லா அந்த மொத்த ட்ரெயின் 320 அந்த 180 கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க, அவ்வளவுதான். ஸோ இங்க ஒரு விஷயம் பார்க்கணும். நீங்க அந்த ட்ரெயினோட லென்த் வந்து 320 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் வந்துட்டு 180 மீட்டர், ரெண்டுமே மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. பட் ட்ரெயினோட ஸ்பீட் எதுல கொடுத்துருக்காங்க? 72 km/h கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கன்வெர்ட்டிங் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் லென்த். ட்ரெயின் வந்து மொத்த ட்ரெயின் அந்த மொத்த பிளாட்ஃபார்ம் தாங்கினா தான் அந்த கவர் பண்ண முடியும். ஸோ ட்ரெயினோட டோட்டல் லென்த் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் லென்த் பிளஸ் ட்ரெயினோட லென்த் 320 + 180 பிளஸ் பண்ணா 500 மீட்டர். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகே, 500. ஸ்பீட் வந்துட்டு 72 km/h தெரிஞ்சு. டைம் தான் நமக்கு தெரியணும். டைம் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தான் கேட்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். நீங்க எந்த ஃபார்ம்ல ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அது எந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணா அதுக்கு அடுத்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சல வரும். நாங்க டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 500, ஸ்பீட் வந்துட்டு 72, அந்த km/h தான் இருக்கு இன்டூ டைம். ஸோ நம்ம km/h இருக்குது மீட்டர்/செகண்ட். பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பர் மீட்டருக்கு, மீட்டர் தான் சின்னது. ஸோ சின்னது கன்வெர்ட் பண்ணும்போது சின்ன நம்பர் மேல இருக்கணும். ஸோ 72 × 5/18. ஸோ 72 18 கேன்சல் பண்ணும்போது 4 டைம்ஸ் வரும். 4 × 5 20. ஸோ 500 டிவைட் பை 20 மீன்ஸ் 25 செகண்ட்ஸ். ஸோ டைம் ஈக்குவல் டு 25 செகண்ட்ஸ். நமக்கு டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 25 செகண்ட்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பைப் அண்ட் சிஸ்டம்ஸ். பைப் அண்ட் சிஸ்டம்ஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம சாதாரண பைப் தான், வாட்டர் பைப் இருக்குல்ல, வாட்டர் பைப். சிஸ்டம்ஸ் மீன்ஸ் லைக் டேங்க் ஒரு தொட்டிகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இதுல வந்துட்டு ரொம்ப சிம்பிள். 2 விஷயம் மட்டும் தெரிஞ்சாலே நீங்க ஈஸியா சம் போட்டுடலாம். இன்லெட் பைப், அவுட்லெட் பைப், 2 பேஸ் ஃபார்முலாஸ் இருக்கு. சாரி. ஸோ இன்லெட் பைப் வந்து நம்ம எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். அவுட்லெட் பைப் வந்து ஒய்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இன்லெட் பைப் வந்து படிக்கிறேன். If inlet pipe can fill the tank in X hours, then the pot filled in 1 hour. ஸோ ஒரு இன்லெட் பைப் வருது, அது வந்து ஒரு டேங்க் வந்துட்டு X ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுது. நம்ம தெரியலன்னா X மென்ஷன் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ X ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு பாதியா எடுக்கும்போது 1 ஹவர்ல எவ்வளவு பண்ணோம்னு சொல்லிட்டு 1/x. நம்ம 1 ஹவர்ல தெரியல மொத்தமா முடிக்கிறது X ஹவர்ஸ் ஆகும். அது 1 ஹவர்ல முடிக்கணும் என்ன பண்ணோம்? 1/x. ஸோ ஓகே, இன்லெட் பைப் வந்துட்டு 1/x. அதே மாதிரி அவுட்லெட் பைப் கேன் எம்டி த டேங்க் இன் Y ஹவர்ஸ். ஸோ நான் சொன்ன 2 டிஜிட், ஒன்று வந்துட்டு இன்லெட் வருது, இன்னொன்று வந்துட்டு அவுட்ல போகுது. ஸோ 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஸோ அதனால XY நான் 2 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்லெட் வந்து Y மென்ஷன் பண்ணிக்கிறேன். Y ஹவர்ஸ்ல பண்ணுது. தென் பார்ட் ஆஃப் டேங்க் எம்டிட் இன் 1 ஹவர்னா 1 ஹவரும் 1/y. ஸோ அதே மாதிரி 2 இன்லெட் வந்து 1/x ஆகும், அவுட்லெட் வந்து 1/y. ரெண்டுத்தையும் வந்து 1 ஹவருக்கு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ if the both inlet and outlet valves are kept open,
இப்போ 2 பைப்பும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த நெட் பார்ட் ஆஃப் த டேங்க் ஃபில்ட் இன் ஓவர். அப்போ 2 பைப்பும் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா ஒரே சிம்பிள் மாதிரி இன்லெட் மைனஸ் அவுட்லெட் 1/x மைனஸ் 1/y. இவ்வளவுதான். இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சாலே பைப் அண்ட் சிஸ்டம் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஒரு சம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. கொஸ்டின் படிக்கிறேன். Pipes A and B can fill a tank in 5 and 6 hours respectively. ஸோ இங்க 2 பைப் இருக்கு. fill the tank means 2 இன்லெட் பைப் தான். A வந்துட்டு 5 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணது, B வந்து 6 ஹவர்ஸ்ல ஒரு டேங்கை ஃபில் பண்ணது. அண்ட் பைப் C can empty it in 12 hours. ஸோ சிங்கிறது இன்னொரு பைப். இங்க 3 பைப் இருக்கு. அப்போ 2 இன்லெட் பைப், ஒரு 3வது வந்து அவுட்லெட் பைப். அது டேங்கை மொத்தமா எம்டி பண்ணதுக்கு 12 ஹவர்ஸ் எடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. If all the 3 pipes are opened together, then find the tank will be filled. இப்போ 3 பைப்பும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேங்க் மொத்தமா ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நெட் பார்ட் ஃபில்ட் இன் 1 hour. நம்ம எவ்வளவு நேரம் ஆகும் சொல்றாங்க, நம்ம 1 ஹவருக்கு முதல்ல கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, 1 hour நம்ம வச்சுக்கிட்டு அதை நம்ம பேஸ் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகும் அதை நம்ம ஈஸியா சொல்லலாம். ஸோ நம்ம பொதுவாக நம்ம ஏ யூனியன் பி அந்த ஃபார்முலா இருக்கும், நம்ம 10th பார்த்துருப்போம் ஏ யூனியன் பி ஃபார்முலா. அந்த மாதிரி ஏ இன்டர்செக்ட் பிளஸ் பி இன்டர்செக்ட் மைனஸ் ஏ இன்டர்செக்ட் பி அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏவோட பங்கு வந்து 1/5 பிளஸ் பியோட இன்டர்செக்ட் வந்து 1/6 மைனஸ் ஏவும் பியும் சேர்ந்து நான் அந்த ஃபார்முலா சொல்லிட்டேன். பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இங்க. மைனஸ் சி அந்த தேர்ட் மொத்தமா வெளியாது 1/12. ஸோ இது எல்லாத்துக்கும் மொத்தமா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60 கீழே கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர் 60 போது நியூமேட்டர் எல்லாமே நம்ம எல்சிஎம் எடுக்கும். மேலே வந்துட்டு இங்கே 12 பிளஸ் 10 மைனஸ் 5 இருக்கும். இது பண்ணும்போது 17/60 இருக்கும். ஸோ இது எல்லாமே 17/60 1 ஹவர்ல நமக்கு கிடைக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இது ஓவராலா அந்த 1 ஹவர் இருக்குது எப்படி மொத்தமா அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணணும். 17 கீழ் டினாமினேட்டருக்காகவும் 60 நியூமேட்டருக்கு மாற்றும் போது டேங்க் வில் பி ஃபில்ட் இன் 60/70 ஹவர்ஸ். இது நீங்க கேன்சல் பண்ணும்போது 3 hours into 9/17 hours அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மோஸ்ட் ஆஃப் நீங்க கேன்சல் பண்ண ஆப்டிடியூட்லாம் பண்ணும்போது கால்குலேட்டர் யூஸ் பண்ண அலோடு இல்லை. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம மைண்ட் கால்குலேஷன் இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ணி மட்டும் போடுங்க. ஏன்னா பாயிண்ட் வேல்யூ கண்டிப்பாக நாங்கள் ஆப்டிடியூட்ல யூஸ் வரவே வராது. எல்லாமே ஒரு ப்ராப்பர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் லைக் அப்படிதான் இருக்கும் ஆப்ஷன் ஆன்சர்ஸ் எல்லாமே. ஸோ வந்துட்டு கால்குலேட்டர் அவாய்ட் பண்ணிட்டு மைண்ட் கால்குலேஷன் அதை ஒர்க் அவுட் பண்ணி போடும் போது வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸோட கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்னா நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே டைம் அண்ட் ஒர்க்னா எவ்வளவு நேரம் என்ன வேலை, அதுதான் ரொம்ப சிம்பிள். இப்போ இது ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான். நான் வந்துட்டு இது புரியுற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ பேசிக் ஃபார்முலா என்னன்னா ஒரே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து இஃப் எ பர்சன் கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் எக்ஸ் டேஸ். ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ஒர்க் வந்து எக்ஸ் டேஸ்ல முடிக்கிறாரு. எக்ஸ் நீங்க எத்தனை டேஸ் வேணா வச்சுக்கலாம். ஓகே, நான் எக்ஸ் டேஸ்ல சரி ஓகே 10 டேஸ்ல முடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த பர்சனோட 1 டே ஒர்க் என்ன அப்படி கேட்கறாங்க. 10 டேஸ் ஒர்க் மொத்தமா முடிக்கிறது 10 டேஸ் இருந்தாங்க. அப்போ 1 டே என்ன பண்ணுது, ஒரு பாதினா 1/10. அதான் 1/x. அப்போ 1 டே ஒர்க் வந்து 1/x. அதுதான் இங்க கீழே இருப்பேன். இப்போ வந்து ஒரு பர்சனோட 1 டேஸ் ஒர்க் வந்துட்டு 1/xனா அப்போ தென் அவர் மொத்தமா அந்த வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு எக்ஸ் டேஸ் ஆகும். ஏன் இதை நான் 2ஆ ஸ்பிளிட் பண்ணிக்கணும், கொஸ்டினை கேட்கும் போது அவங்க இப்படியும் கேட்பாங்க. இது ஒரு பர்சன் வந்துட்டு இத்தனை நாள் ஒரு வேலை முடிக்கிறாரு, அவரோட 1 டே வேலை என்ன நீங்க இது அதுலயே ஒரு ஹிடன் டீடைல்ஸா இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு இப்படி கொடுப்பாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு 1 டே ஒர்க் வந்து இவ்வளோ, அப்போ வந்துட்டு அவரோட இத்தனை மொத்தமா முடியாது எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்துட்டு சிம்பிளா இதே மாதிரி சிம்பிளா அதுலேயே ஹிடன் பண்ணி வச்சிருப்பாங்க டீடைல. கால்குலேஷன் போடாமே நம்ம பார்த்தவங்க கொஸ்டின் வச்சு ஆன்சர் சொல்ற மாதிரி கூட இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இப்படி போட்டேன். இன்னொரு விஷயம், டைம் அண்ட் ஒர்க் போடும்போது வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்போ நம்ம ரீகேஷன் போடணும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 அந்த மாதிரினா 2x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அந்த ஈக்குவல் டுக்கு அப்புறமா ஒரு வேல்யூ இருக்கும்ல. ஸோ டைம் அண்ட் ஒர்க் இருக்கும்போது நம்ம எப்பவுமே வந்துட்டு 1 மென்ஷன் பண்ணிக்கோங்க. 1 மென்ஷன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா சம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். A and B can do a work in 5 days. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்துட்டு 5 டேஸ்ல முடிக்கிறாங்க. அண்ட் ஏ அலோன் கேன் டூ த சேம் ஒர்க் இன் 8 days. அதே ஒர்க்கை ஏ மட்டும் 8 டேஸ்ல முடிக்கிறாரு. ஸோ ஏபியும் சேர்ந்து 5 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஏ மட்டும் செஞ்சா 8 டேஸ்ல முடிக்கிறாரு. இன் how many days will B do the same work? அப்போ பி மட்டும் செஞ்சாருன்னா எவ்வளவு நாள முடிப்பாரு? அதே தான்
நான் சொன்ன தெரியுமா அந்த ஏ யூனியன் பி ஃபார்முலா, அந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்றது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதை யூஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, பியோட ஒர்க் மட்டும் தெரியும்னா ஏபியும் சேர்ந்து செஞ்ச வேலையிலேருந்து ஏ மட்டும் செஞ்ச வேலையை மைனஸ் பண்ணா நமக்கு வர ஆன்சர் வந்துட்டு பி மட்டும் செய்யற வேலையா இருக்கும். ஸோ 1/5ங்கிறது ஏபியும் சேர்ந்து செஞ்ச வேலை, இத்தனை நாள்ல முடிச்சது. அவங்களோட ஒரு நாள் வேலை 1/5ங்கிறது ஒரு நாள் வேலையில மைனஸ் ஏ மட்டும் ஒரு நாள் வந்து 1/8. ஸோ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 3/4 இருக்கும். இது வந்துட்டு பி மட்டும் செஞ்ச ஒரு நாள் வேலை. நம்ம அவர் மொத்தமா முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அது அப்படியே ரெசிப்ரோக்கல். மொத்தமா முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள்னா அப்படியே ரெசிப்ரோக்கல். 3/40ங்கிறது 40/3 பண்ணா நான் சொன்ன மாதிரி கால்குலேட் யூஸ் பண்ணா மைண்ட் கலெக்ஷன் படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷனாவே ஆன்சர் கொண்டு வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. 13 × 1/3 டேஸ் முடியும். போட்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸ் சொல்லும் போது இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். நான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி போட்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸ்ங்கிறது இது மட்டும் ஒரு 4 ஃபார்முலா இருக்கும். அந்த 4 ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டிலாம் யூஸ் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் ஐ திங்க் ப்ராபபிலிட்டி எனக்கு ஓகே ப்ராபபிலிட்டியில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். பாருங்க புரியும். இஃப் த ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் யூ, ஒரு போட்டோட ஸ்பீடு ஒரு வாட்டர்ல ஸ்டில் வாட்டர்ல வந்துட்டு யூ நம்ம வச்சுக்கிறோம், அஷ்யூமிங் தான். ஓகே, நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம், ஏபிசி வச்சுக்கலாம். நான் யூ km/h வச்சுக்கிறேன் நான். அந்த ஸ்பீட் ஆஃப் ஸ்டீம் இஸ் வி. ஸோ அந்த ரிவரோட ஸ்டீம் மீன்ஸ் ஓடைன்னு சொல்லுவாங்க. அந்த ஓடையோட ஸ்பீடு வந்துட்டு நான் வின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ போட்டோட ஸ்பீடு வந்துட்டு வேற, போட்டோட ஸ்பீடும் ரிவரோட ஸ்பீடும் வேற வேற. ஸோ அதனால யூ போட், வி ஃபார் ஸ்டீம் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்பீட் ஆஃப் போட் இன் டவுன் ஸ்ட்ரீம், இப்போ போட் வந்துட்டு கீழ் அந்த ஓடை அந்த ரிவர் போற ஸ்டைட்லயே போகுதுன்னா ரெண்டு ஸ்பீடும் ஒரே வேற வேற, பட் ரெண்டும் ஒரே டைரக்ஷன்லாம் போகுது. ஸோ ரெண்டு ஸ்பீடும் பிளஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபாஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ போட்டோட ஸ்பீடும் ரிவரோட ஸ்பீடை பிளஸ் பண்ண தான் டவுன் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. ஸோ யூ பிளஸ் வி டவுன் ஸ்ட்ரீம்னாலே யூ பிளஸ் வி km/h. இந்த தேர்ட் ஒன் வந்துட்டு இந்த ஸ்பீட் ஆஃப் போட் இன் அப் ஸ்ட்ரீம்னா, இப்போ ரிவர் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா போகுது, பட் போட் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருதுன்னா என்ன பண்ணுமோ, நம்ம ஸ்டீமோட ஸ்பீடு வந்துட்டு போட்டோட ஸ்பீடோட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ நம்ம போட் வந்துட்டு ஸ்பீட் இன்னும் அதிகம் பத்தணும். ஸோ அதனால வந்து ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனால மைனஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், யூ மைனஸ் வி. இது வந்து அப்ஸ்ட்ரீமோட ஃபார்முலா. இன்னும் 2 ஃபார்முலா இருக்கு. வந்து அது இப்போ நம்ம டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் தெரிஞ்சுச்சுங்களேன். இப்போ பாருங்க, இஃப் த ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் இஸ் ஏ கிலோமீட்டர், டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்துட்டு ஏ நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம், அண்ட் ஸ்பீட் ஆஃப் அப் ஸ்ட்ரீம் இஸ் பின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ டவுன் ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு யூ பிளஸ் வின்னு வச்சுக்கிறோம், அப் ஸ்ட்ரீமுக்கு வந்து யூ மைனஸ் வின்னு வச்சுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் வச்ச மாதிரி நம்ம இன்னொரு ஃபார்முலா ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர்னு கண்டுபிடிப்போம் கால்குலேட்டர். ஸோ அதுக்காக டவுன் ஸ்ட்ரீம் வந்துட்டு ஏவா ஒரு சிம்பிள் வேல்யூவாகவும் அண்ட் அப் ஸ்ட்ரீம் வந்துட்டு பின்னு இன்னொரு சின்ன வேல்யூவாகவும் மென்ஷன் பண்ணிக்கிறோம், டிஃப்ரெண்ட் வேல்யூஸா. ஸோ ஸ்பீட் ஆஃப் ஸ்டில் வாட்டர் ஃபார்முலா வந்துட்டு ½ × A + B. ஸ்டில் வாட்டருக்கு வந்துட்டு ½ × A + B. அதே மாதிரி அந்த ஸ்டில் வாட்டரோட ஸ்பீட் வந்துட்டு ½ × A + B இந்த ஃபார்முலா. அண்ட் ரேட் ஆஃப் ஸ்டீம்ங்கிறது ½ × A - B km/h. இந்த 4 ஃபார்முலா நீங்க வச்சுக்கிட்டாலே போட் ஸ்டீம் ரொம்ப ஈஸியா முடியும். சம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும் நினைக்கிறேன். பாருங்க, a man can row upstream at 6 km and downstream at 10 km. சரியா, ஒரு ஆள் வந்துட்டு ஸ்விம் பண்றாரு, அப்ஸ்ட்ரீம் வரத்துக்கு 6 கிலோமீட்டர் ஆகுதுன்னு சொல்றாரு, அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் போறதுக்கு 10 கிலோமீட்டர் போறாரு சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து டவுன் ஸ்ட்ரீம் வந்துட்டு 10 km, டவுன் ஸ்ட்ரீம் மீன்ஸ் ஏ, அப்ஸ்ட்ரீம் மீன்ஸ் பி. ஸோ ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் ஃபார்முலா வந்துட்டு ½ × A - B நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் இங்க தேர்ட் ஒன். ஸோ நம்ம டவுன் ஸ்ட்ரீம் வந்து ஏ வந்து 10 km தந்துச்சு, பி வந்து 6 km. அந்த வேல்யூத்துக்கு இங்க சப்ஸ்டியூட் பண்றோம்னா ½ × 10 - 6 வேல்யூ 4. ஸோ ½ × 4 கேன்சல் பண்ணா 2 km/h. ஸோ ஸ்பீட் ஆஃப் த ஸ்டீம் இஸ் 2 km/h. இதுதான் போட்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸோட கான்செப்ட். இங்க கீழே உங்களுக்கு அந்த போட்ஸ் அண்ட் ஸ்டீம்ல வந்து ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம் பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க, அப் ஸ்ட்ரீம் மீன்ஸ் அந்த ஃப்ளோ ஆஃப் ஸ்ட்ரீம் வந்துட்டு லெஃப்ட் சைடுக்கா போதும், பட் போட் வந்துட்டு ரைட் சைடுக்கா போகுது. ஸோ ரெண்டும் வந்துட்டு அப் ஸ்ட்ரீம் மீன்ஸ் ரெண்டும் ஆப்போசிட்ல போகுது. ஸோ அதனால வந்து U - V ஃபார்முலா யூஸ் பண்ணும். கீழே இருக்க டயக்ராம் பார்க்கும்போது ஃப்ளோ ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து லெஃப்ட் சைட்ல போகுது, போட்டும் லெஃப்ட் சைடு தான் போகுது. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டு ஸ்பீடும் ஒரே டைரக்ஷன் போகுது. ஸோ அதனால வந்து U + V. இந்த இதுதான் நான் அந்த ஃபார்முலா இல்லாம சொன்னேன். ஒரு இது கான்செப்ட் விட்டேன். ஓகே, செயின் ரூல் நான் ஒரு கான்செப்ட் விட்டேன். செயின் ரூல் வந்துட்டு நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்த்தோம்ல,
டைம் அண்ட் ஒர்க்கும் ரெண்டும் செயின் ரூல் ரொம்ப ரிலேட்டட் தான். ஒரு சம் பார்க்கும்போது இன்னும் சிம்பிளா புரியும். நம்ம ஜஸ்ட் வந்துட்டு பார்க்குறேன். If a 36 men can do a piece of work in 25 hours, 36 men வந்துட்டு ஒரு ஒர்க்கை வந்துட்டு 25 ஹவர்ஸ்ல முடிக்கிறாங்க. In how many hours will 50 men do it? அப்போ இது 50 மென்னா இருக்கும்போது எவ்வளவு நேரம் ஆகும்? நமக்கு ஈஸியா தெரியும். ஆள் அதிகமா இருந்தா ஒர்க்கு கம்மியா, ஒர்க் முடிக்கிறதுக்கு டைம் கம்மியா இருக்கும். இப்போ ஆள் கம்மியா இருந்தா ஒர்க் முடிக்கிறதுக்கு அதிகமா இருக்கும். ஆனா அது எவ்வளவு அதிகம் நமக்கு எத்தனை மணி நேரம்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக பார்க்கலாம். நமக்கு இப்போ வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ரெக்யூர்ட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து எக்ஸ் நம்ம தெரியாது சொன்னது, தெரியலன்னா எக்ஸ் மென்ஷன் பண்ண, நான் எக்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே 15:36, 15ங்கிறது நமக்கு இப்போ இருக்கிற மென்னு இஸ்டு அந்த 36 மென்னு முன்னாடி இருந்த மென்னு. அந்த டபுள் இஸ்டு கொடுத்துருக்காங்க. டபுள் இஸ்டு மீன்ஸ் ஈக்குவல் டு, அதை ஈக்குவல் டுன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம், அது சொல்லுவாங்க. ஸோ 25:x, எக்ஸ் மீன்ஸ் நம்ம தேவைப்படுற எக்ஸ். ஸோ நீங்க எக்ஸ் இன்ட்டு 25 போடலாமே அப்படி கூட கேட்கலாம். ஓகே, எக்ஸ் இன்ட்டு 25 போடலாம். நமக்கு நான் போட்டுக்க 25 லாஸ்ட் வேலைத்தினால எக்ஸ்ன்னு போட்டேன். ஸோ நம்ம ரேஷியோல இருக்கும் என்ன பண்ணுவோம், 15:36னா 15 டிவைட் பை 36, 25:xனா 25 டிவைட் பை எக்ஸ். ஸோ அதுதான். ஸோ நம்ம டிவைட்ல இருக்கலாம், நம்ம ஈக்குவல் டு இருக்கும் இந்த பக்கம் தான், அந்த பக்கம் பிளேஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். டிவைட்ல இருந்து அந்த பக்கம் மல்டிப்ளை போகும், இங்க இருக்க டிவைட் அந்த போன மல்டிப்ளை போகும். எக்ஸ் வேல்யூ மட்டும் நம்ம தெரியறதுனால இங்க இருக்க 15ல இருக்க மல்டிப்ளை இந்த பக்கம் வந்து டிவைட் ஆகும். ஸோ கேன்சலேஷன் பண்ணும்போது வந்துட்டு 60 ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ் நமக்கு 15 மென்ஸ் கேன் டூ இட் இன் 60 ஹவர்ஸ். ஸோ எக்ஸ் தான் நமக்கு தேவையானது, அவ்வளவுதான். ஸோ இத்தனை 15 பேர் இருந்தாங்கன்னா 60 ஹவர்ஸ் ஆக முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். I think it's all over. Any doubts? Yeah, yes, I'm finished. Any doubts? யூடியூப் சேனல்ஸ், ஓகே, யூடியூப் சேனல் வந்துட்டு எனக்கு சில யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு அதிகமாக தெரியல. நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண உங்களை ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் சில பல ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸ்லேயே வந்துட்டு சாதாரண அவங்க ஒர்க் அவுட் பண்ணது எப்படி சால்வ் பண்ணலாம்னு எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிட்ட பிறகு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு அதுலேயே வந்துட்டு சம் டெஸ்டர்ஸ்லாம் இருக்கும். அதுவே வந்துட்டு உங்களுக்கு பார்ப்பாங்க. நீங்க தப்பா இருந்தீங்கன்னா அது என்ன தப்புன்னு சொல்லிட்டு அந்த ஆப்லேயே அவங்க எரர் கரெக்ஷன்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ஆப்டிடியூடு நம்ம எக்ஸாம் நம்ம மெயின் பர்பஸ்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் எல்லாத்துக்கும் ஆப்டிடியூட் வரும். ஸோ ஆப்டிடியூட் வந்துட்டு இது மட்டும் தான் ஆப்டிடியூட் அப்படின்னு நினைச்சுக்காதுங்க. ஆப்டிடியூட்ல இன்னொரு ஆப்டிடியூட் ரிசனிங் அண்ட் அனலைசிங் ஒன்று இருக்கு. ஸோ பை சான்ஸ் மீன்ஸ் ஐ வில் டெஃபினெட்லி டேக் நெக்ஸ்ட் வீக் எடுக்க ட்ரை பண்றேன். ஸோ இது என்ன நீங்க போட முடியும். நீங்க பிளேஸ்மெண்ட்ல போகும்போது வந்துட்டு பிளேஸ்மெண்ட் காலேஜ் கேம்பஸ் அட்டன் பண்ணும்போது 40% ஒரு 30% தான் இந்த மாதிரி ஆப்டிடியூட்ஸ் வரும். மிச்சர் ஆப்டிடியூட் எல்லாமே நீங்க படிச்ச சப்ஜெக்ட்ஸ்க்கு ரிலேட்டடான ஆப்டிடியூட்ஸ் தான் வரும். நீங்க யோசிக்கலாம் இந்த ஆப்டிடியூட் நமக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். It is just to give and test how fast you solve a problem. Sorry, I can't understand, Manishma. Oh, okay, understand. Oh, okay, understand. App, நீங்க ஜஸ்ட் கோ அண்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப்டிடியூட் அப்படின்ற சர்ச் பண்ணாலே ஆப்டிடியூட் ஆப் சம் டெஸ்ட் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ஸோ நான் என்ன ப்ரிப்பேர் பண்றேன்னா உங்களுக்கு ஜஸ்ட் மினிட். நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து பார்க்கும்போது இங்க ஆப்டிடியூட் ஒரு இமேஜ் போட்டுக்கலாம். இந்த இமேஜ் யூஸ் பண்ணியே ஒரு ஐகான் இருக்கும் ஒரு ஆப்புக்கு. அந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணாலே மோர் பெட்டர். நீங்க புக்ஸ் யூஸ் பண்ணா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஆர்எஸ் அகர்வால் புக், அது நீங்க ப்ரிஃபர் பண்ணாலே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஆர்எஸ் அகர்வால் இஸ் மோஸ்ட் யூசிங் தி ஆப்டிடியூட் இன் இந்தியா. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணாலே ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த புக் யூஸ் பண்ணாலே ஈஸியா இருக்கும். அதுலேயே டவுட்ஸ் கிளியர், அந்த சாய்ஸஸ், அந்த டைமிங் கூட நீங்க போட்டுக்கணும்.
அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஒன் திங் இஸ் நீங்கள் ஆப்டிடியூட் பண்ணீங்கன்னா ரொம்ப ப்ரிப்பர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஆப்டிடியூட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஒரு கான்செப்ட் எடுத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வந்துட்டு ஒரு 5 days எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 days வந்து அந்த கான்செப்டை பாருங்க, புரியாத கொஸ்டின் திருப்பி திருப்பி போட்டு பாருங்க. டைம் எவ்வளோ நேரம், ஒரு சம போட்டிங்கன்னா அந்த டைம் வந்துட்டு நீங்கள் பாருங்க எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ தட்ஸ் ஆல். எனி அதர் கொஸ்டின்? Yes. Yeah, there is no question. No question? Okay. Thank you so much, sir. This session was great. I hope everyone acquired the knowledge about the topic. Thank you all for your patience. People can fill the feedback form and leave. I wish you all a very good evening.